Hey guys, what's up? Welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங்க நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்ஸார்ட்டில் எப்படி வேறு லெவலில் எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டிங் புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெக்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியுதோ அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும் போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ ஹிட் த லைக் பட்டன். அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட PicsArt அப்ளிகேஷன் இல்லைனா நோ ப்ராப்ளம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். பிக்ஸார்ட்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் APK லிங்க் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற APK லிங்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டாப்பில் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கா க்ராப். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய விதமான ரேஷியோ இருக்கும். இதில் போர்ட்ரேட் ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறேங்க. இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஸோ அந்த போர்ட்ரேட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து க்ராப் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பர்சன் PNG, அதாவது ஒரு பர்சனோட பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பக்கா ஒரு 4K குவாலிட்டியில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு PNG ஃபார்மெட்டில் 4Kயில் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி ஒரு இமேஜ் PNG ஃபார்மெட்டில் 4Kயில் அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு அதை கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு பர்சனோட பேக்ரவுண்டை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு PNG ஃபார்மெட் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் எடிட் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ லிங்கை மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அந்த பர்சனை வேணுன்ற அளவுக்கு கரெக்டாக பெருசாக்கிடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசரை கிளிக் பண்ணிங்க. ஓகே, சைஸு 50, ஒப்பாசிட்டி 100, ஹார்ட்னஸை மட்டும் 1க்கு செட் பண்ணிவிட்டு கீழே டவுனில் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். நான் டிக் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஜஸ்ட் நான் அந்த பர்சனை மூவ் பண்ணால் கூட மூவ் ஆகும். ஸோ டிக் பண்ணாதீங்க. ஸோ டிக் பண்ணால் அப்படியே விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்ட் இதை கிளிக் பண்ணிங்க. இதில் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த இமேஜ் வந்து கொஞ்சமாக பெருசாக்கிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மூடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்சனுக்கு பின்னாடி வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். அப்படியே பர்சனுக்கு பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஒளி வட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இமேஜ் பார்க்கணும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் செட் பண்ணுறோம். செம்மையாகுதா? பக்கா வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேக்கு தான் ஹாப்பின்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து அந்த பர்சனுக்கு மேலே செட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு லெட்டர் வந்து வெளியே இருக்கணும். அந்த பர்சனை விட்டு வெளியே இருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் லெட்டரும் அந்த பர்சனை விட்டு லைட்டாக வெளியே இருக்கணும். ஸோ கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அந்த லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கணும். கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணுறவங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து பர்சனுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. பேக்ரவுண்டுன்னு சொல்கிறத விட அந்த பர்சனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ முடிச்சாக்க அந்த இமேஜை பெருசாக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சனை விட்டு கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும். லைக் திஸ். ஸோ டவுட் வரக்கூடாதுன்னா அந்த வீடியோ பார்த்துக்குங்க. நான் வந்து நல்லா ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அகைன் அந்த ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு லேயர் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்சனுக்கு பேக் சைடில் போயிடுச்சு. இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் எச் தெரியுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒய் தெரியுது. என் ரைட் ஹேண்ட் சைடு வந்து எச், அதுக்கப்புறம் என் சைடு வந்து லெஃப்ட்டு. கிளியராக சொன்னால் என் சைட்லேருந்து பார்த்தா இது ரைட்டு இது லெஃப்ட்டு. ஓகேவா? அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது இன்கேஸ் உல்ட்டா வரும். அப்புறம் ப்ரோ ரைட் லெஃப்ட்டில் தப்பாக சொல்கிறேன் அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் உங்களுக்கு கிளியராக புரியிற மாதிரி. இப்போ நான் எடிட் பண்ணும்போது எனக்கு இந்த சைடு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கிளியராக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி கொஞ்சமாக பெருசாக்குறேன், கொஞ்சமாக கிராஸ் ஆக்கிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, பக்காவாக வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மூட் ஒன்று கொடுத்துருங்க. சேம் அதே மாதிரி இதில் வந்து பியும் ஒய்யும் வந்து உங்களுக்கு வெளியே இருக்க மாதிரி இருக்கும். மற்ற லெட்டர்ஸ்லாம் வந்து அந்த பர்சனுக்கு பேக்ரவுண்டில் போயிடும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் டிக் பண்ணாமல் தான் இருக்கேன். அந்த பர்சனை மூவ் பண்ணால் கூட ஜஸ்ட் மூவ் ஆகும். நான் என் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறேன் பாருங்களேன். பின்னாடி ஹாப்பி பர்த்டே தெரியுதா? ஸோ இப்போ நான் ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக எத்தனை உங்களுக்கு பக்கா வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் தெரியாமல் இருக்காது. எப்படி சொல்கிறதுனா அந்த ஹாப்பி பர்த்டே வந்து அந்த பர்சனுக்கு பேக் சைடில் போகிறதுனால தெரியாது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, டிக் மட்டும் பண்ணாதீங்க. டிக் பண்ணாமல் அப்புறம் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் வந்து ப்ரோ எனக்கு மூட் ஒன் ஆப்ஷன் ஒர்க் ஆகலை, நீ என்னை ஏமாத்துற அப்படின்னு நீங்கள் எந்த கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ கிளியராக இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, டிக் மட்டும் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ டிக் பண்ணிடுறேன். ஏன்னா நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன். செட் பண்ணி முடிச்சதுனால மட்டும் இப்போ நான் டிக் பண்ணியிருக்கேன். ஆர் யூ கிளியர்? ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி மட்டும் ஒரு அவுட்லைனில் இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டெக்ஸ்ட் வந்து நான் இங்கே எடுத்துன்னு வந்து காட்டுறேன். ஸோ இந்த அவுட்லைனை வந்து கரெக்டாக வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்க ஆல்ரெடி ஹாப்பின்னு இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கு மேலே கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, நான் பக்கா வந்து செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அந்த அவுட்லைனை வந்து அந்த ஹாப்பின்னு இருக்குல்ல, இந்த சைடு எச் இந்த சைடு ஒய் இருக்குல்ல, கரெக்டாக இது ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக பெருசாக்கினீங்கன்னா கரெக்டாக வந்து பெருசாகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ முடிஞ்சளவுக்கு பக்கா வந்து செட் பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து அந்த ஒய்க்கு மேலே செட் ஆகிற மாதிரியும் இந்த சைடு வந்து எச்சுக்கு மேலே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக் பண்ணிடுறேன். அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி இன்னொரு பிஎன்ஜி இருக்கும், அதாவது அந்த அவுட்லைன் இருக்கும். ஸோ இது வந்து பர்த்டேவோட அவுட்லைனு. ஸோ இந்த பர்த்டேவோட அவுட்லைனை வந்து சேம் அதே மாதிரி செட் பண்ணிடலாம். ஓகே, பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது பிஃபோர், இது அவுட்லைன் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது அவுட்லைன் செட் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் பார்க்க எவ்வளோ லுக்காக அண்ட் வேறு லெவலாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, இந்த பிஎன்ஜி வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹெட்டுக்கு மேலே செட் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போது இந்த க்ரௌன் பிஎன்ஜை கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க. ஓகே, வேறு லெவலாக இருக்குது. ஸோ இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது பிரைட்னஸ் கீழே பாருங்களேன், கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +22 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைலைட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டை வந்து ஒரு +100 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து ஒரு -100 அந்த மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ அந்த க்ரௌனை மட்டும் கொஞ்சமாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன், கரெக்டாக இருக்கிற மாதிரி. ஓகே சூப்பர், பக்கா வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பிஎன்ஜியை பெருசாக்கிட்டு கரெக்டாக வந்து டாப்பில் இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செட் பண்ணிவிட்டு இந்த பிஎன்ஜி இன்னும் கொஞ்சமாக மேலே செட் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருசாக்கிடலாம். ஓகே, இப்போது எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணுறேங்க. ஓகே, இப்போ அந்த பர்சனுக்கு மேலே இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம்.
பக்காவாக எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட் வெர்ஷன் APK லிங்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் நம்ம வந்து பிக்ஸார்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன். ஸோ இது வந்து லைட்டுன்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +2 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +8 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +21 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக்கை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். அரௌண்டு 5 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு குட்டியார் ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா, இது வந்து கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வைப்ரன்ஸை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன். இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இதில் ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -7 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது பக்கத்தில் ஆரஞ்சு கலர் இருக்கும். ஸோ ஆரஞ்சு கிளிக் பண்ணிவிட்டு ஆரஞ்சும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -4 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +5 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +95 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +75 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷன் கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். விக்னெட். ஸோ விக்னெட் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -43 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட்டை வந்து 61 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபெதரை வந்து 74 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 27 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் மாஸ்கிங்னு இருக்கும். ஸோ மாஸ்கிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +13 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரெடக்ஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். அரௌண்ட் ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். +21 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +60 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ள ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 90 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியாக ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் இருக்கா. ஸோ இது வந்து ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்சர்வேஷன் இருக்கும். இதை எனபிள் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா விக்னெட்னு இருக்குல்ல. ஸோ விக்னெட் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன்.
ஒரு +20 இஸ் எனஃப். உங்களுக்கு விக்னட் வந்து எவ்வளோ வேணுமோ வச்சுங்க. இந்த இமேஜுக்கு வந்து விக்னட் வந்து நான் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா பாதிக்கு பாதி வந்து பண்ணியிருக்கேன். முதல்ல 40ல் இருந்தது, அது வந்து 20க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்க்க இமேஜ் கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு விக்னட் வந்து உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிங்க, பக்காவாக இருக்கும். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இமேஜ், கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸு பக்காவாக தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் பர்சனும் பார்க்க, ஸ்கின் கலரும் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இது பிஃபோர் த இமேஜ், இது ஆஃப்டர் த இமேஜ். ஸோ இமேஜ் பார்க்கணும் கொஞ்சம் பிரைட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் போடுற எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு என்னை எங்கேயாவது பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.